வலிமை பட கிளிம்ஸ் பார்த்துட்டு நானும் வீலி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணேன். விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் பண்ணது வீலி இல்ல ஃபாலிங் அப்படின்னு. இருந்தாலும் உங்கள நிறைய பேருக்கு வீலி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீடியோல வீலி எப்படி பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், இதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். அதுக்குன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது யார் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீலிங் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக அவங்களோட இடத்துக்கே வந்திருக்கோம். அவங்ககிட்டே தேர்த்து தெரிஞ்சுக்கலாம். தலைவா, நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அவர் ஒரு வீலில் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. தேங்க்யூ வீலி பண்ண திட்டத்துக்கு நன்றி. எவ்வளோ வருஷமா ப்ரோ நீங்கள் வீலி இது ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணி? நம்ம ஒரு 8 to 9 இயர்ஸாக பண்ணுறோம். சூப்பர். மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நமக்கு வந்து ஒரு மேஜர் பிரேக் த்ரூ சினிமாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிகில் தான். பிகிலில் வந்து ஒரு பிரிட்ஜ் சீன் வரும். அதில் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் சீன் வந்து ஃபுல்லாக ஒரு 10 days ஒர்க் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டீம் தான் பண்ணாங்க. அதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. வீலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் அப்படின்னா நம்ம வந்து வீலியில் வந்து வண்டியை பாப் பண்ணுறதான். ஓகே. ஃப்ரண்ட் வீல் முதல்ல எந்திரிக்கணும் ஏரில். ஸோ அந்த எந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேஜரான விஷயம். ஒன்று த்ராட்டில். ஸோ அந்த பைக்கோட டார்க் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்த நம்ம வந்து வண்டி சீக்கிரம் எந்திரிக்கும். ஓகே. ஸோ வந்து த்ராட்டில் வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல அதோட மேக்ஸிமம் கொடுக்கணும். எய்தர் நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா எய்தர் ஃப்ரண்ட்டில் போகும், அப்படி இல்லைனா உடனே தூக்கும். ஸோ இதில் வந்து த்ராட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸ்லோவாக கொடுத்தா ஆப்வியஸாக நமக்கு எந்திரிக்காது. அந்த பவர் ஜென்ரேட்டர் ஒரே இடத்துல இம்மீடியட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரே அந்த டைம் வந்து கம்மி பண்ணி அந்த சின்ன இன்டர்வலில் த்ராட்டில் அதிகமாக கொடுத்து டக்குன்னு தூக்க போகிறோம். வீலி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நான் தானே சொல்லி ஆகணும். வீலி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இனர்ஷியானா நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இனர்ஷியானா என்னென்னா, ஒரு மூவிங் கார்லையோ பஸ்லையோ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். டிரைவர் சடன் பிரேக் அடிக்கும்போது நீங்கள் அப்படின்னு முன்னாடி போவீங்க. இல்ல ஒரு காரோ பஸ்ஸோ ரெஸ்ட்ல இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. டிரைவர் சடனா வண்டி எடுக்கும், நீங்க ஒரு செகண்ட் அப்படின்னு பின்னாடி போயிட்டு வருவீங்க. இதுக்கு காரணம் இனர்ஷியா தான். ஏன்னா உங்க பாடி ஒரு பொசிஷன்ல இருக்குன்னா அதே பொசிஷன்ல இருக்கதா ட்ரை பண்ணும், அதை மாத்திக்க விரும்பாது. சப்போஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கதா விரும்பும், மோஷன்ல இருக்குன்னா மோஷன்ல இருக்கதா விரும்பும். இந்த மாதிரி ஒரு பொருள் அதோட பொசிஷனை மாத்திக்க ரெசிஸ்ட் பண்ற அந்த பண்பை தான் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. வீலி எப்படி அவங்க பண்ண சொன்னாங்க? டக்குன்னு கிளச்சை ரிலீஸ் பண்ணி டப்புன்னு ஆக்சிலரேட் பண்ணி பட்டுன்னு வண்டியை தூக்க சொன்னாங்க. அங்கே இனர்ஷியா நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணும்போது பைக்கோட பின்னாடி வீல் முன்னாடி வரத்துக்கு ட்ரை பண்ணும், ஆனால் பைக்கோட ஃப்ரண்ட் பார்ட் முன்னாடி போகிறத ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ இனர்ஷியானால பைக்கோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் அப்படியே அலேகம் மேலே தூக்கிடுது. இப்படி தான் நிறைய பேர் வீலி பண்ணுறாங்க. இன்டென்ஷன் எல்லாம் என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீலியை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து வீலி லிஃப்ட் பண்ணுறது. செகண்ட் பாயிண்ட்டு அது எப்படியாவது 85க்கு மேலே அந்த பைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு தெரியும் அந்த பைக் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிச்சு அப்படியே வாபுலாகும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அது எப்படி கேரி பண்ணுறது நம்ம தேர்ட் பாயிண்ட் உள்ள வரும். ஸோ 85 தாண்டிடுச்சு அப்படின்னா கேரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பைக் அப்படியே டாப்பில் ஆகிடும். ஏன்னா பேலன்ஸ் பாயிண்ட்ன்றது டாப்பில் ஆகிடும், அப்படியே கவுந்துடும். அந்த 85 ரேஞ்சுக்கு மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ பேலன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, ஆனால் வண்டி கவுருது. அதை கவுராமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே தான் வீலியோட ஒரிஜினல் டெக்னிக் வருது. என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். ஆமாம், நம்ம வந்து வீலி வந்து இப்படி எந்திரிக்குது, ஃப்ரண்ட் வீல் இந்த மோஷனில் இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகிட்டு இருக்குது, பைக் வந்து மேலே எந்திரிக்குது. ஸோ டாப்பில் ஆகிறதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஃபோர்ஸ் நம்ம உடனே ஷட் டவுன் பண்ணணும். அங்கே வந்து ரியர் பிரேக்கை நம்ம டேப் பண்ண போகிறோம் காலால். டேப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த ஃபோர்ஸ் ஷட் டவுன் ஆகிடும், டக்குன்னு பைக்கில் இறங்கிடும். இதுதான் வந்து வீலுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட். ஃபோர்த் ஸ்டெப் பண்ணால் அது எப்படி கேரி பண்ணுறது. அதே மாதிரி 85 வந்துடும், அந்த இடத்துக்கு வந்துட்டோம், பிரேக் பண்ண போகிறோம். இந்த டைம் சாஃப்டாக பண்ண போகிறோம். ஆமாம், ஹார்ட் பிரேக் பண்ணிங்கன்னா ஹார்ட்னாலே லைட்டாக வச்சாலே கீழே இறங்கிடும். ஸோ நம்ம அது இன்னும் சாஃப்ட் பண்ண போகிறோம். சாஃப்ட் பண்ணிட்டோம்னா பைக் வந்து உடனே இறங்காமல் ஃபுல்லாக கீழே இறங்காமல் ஃபுல் ரேஞ்சுக்கு இப்படி கீழே இறங்காமல் இப்படி இறங்கும். அந்த 85லேருந்து 75 போகும். நீங்கள் உடனே என்ன பண்ணணும், திருப்பி த்ராட்டில் கொடுத்து 85 கொண்டு வரும். 85, 90 நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண 90 ரேஞ்சுக்கு வச்சு 90லே போகலாம். 90லே பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே போகும். ஆமாம், நம்ம எப்படி இருப்போம், வண்டி இப்படியே போயிட்டு இருக்கோம். யார் வேணால் ரொம்ப ஈஸியாக ஃப்ரண்ட் வீலை மேலே தூக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரண்ட் வீலை மேலே தூக்கிடலாம். ஆனால் ஒரே வீலில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது தான் ரியல் ஸ்கில். ஸோ வீலி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதோட வெயிட் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் ஆக்ட் ஆகும். அதை தான் சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. வீலி பண்ணிட்டு ஆக்சிலரேஷனே தரலன்னா ரோடோட ஃப்ரிக்ஷனால் வண்டியோட ஸ்பீட் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அவங்க முன்னாடி போயிட்டு லேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ஆக்சிலரேட் பண்ணிட்டாங்கன்னா பைக்கு கவுந்துடும்.
ஸோ அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வீலி பண்ணுறப்போ பைக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னா சிஜியை பைக்கோட பேஸ்குள்ளவே வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. சிஜி ரொம்ப முன்னாடி இருந்தால் பைக் டக்குன்னு ஃப்ரண்ட்டில் வந்துடும், வீலியும் டக்குன்னு முடிஞ்சிடும். அதுவே சிஜியை ரொம்ப பின்னாடி கொண்டு போனால் வண்டி பின் பக்கமாக கவுந்துடும். ஸோ அதுக்காக தான் அவர் சொன்ன மாதிரி பைக்கை 85 டிகிரியில் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஜியை அவங்களோட பேஸ் கார்னர் பக்கத்திலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியை முன்னாடி பின்னாடி கொண்டு வந்து சிஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகினர் சைடில் இருக்கும் போதும் சரி, ப்ரொஃபஷனலாக வந்த அப்புறம் சரி, ஃபுல்லாக அமைச்சர் கேட்டகரி தாண்ட அப்புறமேட்டு சரி, நம்ம வந்து வீலி பண்ணும்போது நம்ம வீலி டாப்பில் ஆகும். பேசிக் சயின்ஸே தான். நம்ம த்ராட்டில் கொடுத்து பண்ணாமல் ஓவர்ஃபால் ஆகும். வண்டி டாப்பில் ஆகும்போது நம்மளை ஸ்டாப் பண்ணும். இல்லைனா வண்டி டாப்பில் ஆகி 90 டிகிரிக்கு மேலே போய் நம்ம மேலே விழுந்துரும். ஸோ விழாமல் இருக்கிறதுனால அந்த வீலி ஸ்டாப்பர், பேர் நேம் அதில் தான் வந்துருக்கு வீலி ஸ்டாப்பர். ஏன்னா ஸ்டாப் பண்ணி நம்மளை திருப்பி கிரவுண்டு கொண்டு வரது அந்த வீலி ஸ்டாப்பர் தான் கற்றுக்கும் போது. வீலி பண்ணும்போது சப்போஸ் சிஜி அந்த பாயிண்ட்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பைக்கு பின்னாடி கவரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாப்பர் என்ன பண்ணுன்னா அவங்கள கீழே விழாமல் காப்பாற்றும். ஸோ அடுத்த பட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டிகிரி போன உடனேவே வந்து நம்ம பைக் விட்டு வலிக்கிட்டு கீழே வரும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பேன், எங்கள் ரியர் சீட்டோட பில்லியன் சீட்டோட வந்து ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். பைக் வீலி பண்ணும்போது அவங்க அப்படியே வலிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சிஜியும் மாறிடும். இதனால் அவங்க கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீட்டோட ஹைட்டை ரைஸ் பண்ணதுனால அது அவங்கள ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஆக்ட் ஆகி சிஜியை மெயின்டைன் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியும் தரும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட். இது ஆக்சுவலாக ஸ்போர்ட் அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. எந்த ஸ்போர்ட்டுக்கு ஒரு டெடிகேஷன் தேவையோ அதே அளவுக்கு அதோட ஆக்சுவலாக அதிகமாக இதுக்கு டெடிகேஷன் தேவை. ஏன்னா பர்சனல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பைக் மெயின்டெனன்ஸ் வர ஜாஸ்தி. ஸோ பைக்கிங்னு வரும்போது அது என்டையராகவே இன்னும் எக்ஸ்ட்ரீம் நம்ம கவனம் செலுத்தணும். உயிர் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் தான். ஓகே, ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ கார்டு இருக்கும், உள்ள பேடிங் வரும். ஆமாம், உள்ள பேடிங் இருக்கும். அது இல்லாமல் ஸ்பைன் பேடிங் இருக்கும், ஷோல்டர்ஸ் இருக்கும், ஷோல்டர் டெல்டாட் பேடிங் இருக்கும். ஸோ நம்ம கீழே ஒன்று தான் ஃபஸ்ட்டு நம்மளை மேஜராக சேவ் பண்ணுறது தான். ஸ்டண்ட் ரைடிங்க்கு ரேசிங் இல்லாமல் இந்த ஸ்டண்ட் ரைடிங்க்கு இந்த ஜாக்கெட்ஸ் போதும். அது இல்லாமல் க்ளவுஸ் ஆப்வியஸாக. ஸோ அதை தாண்டி ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். அஜித் சார் வந்து அந்த பைக்கில் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து ஒரு 800cc பைக் வரும். அந்த பைக்கில் வந்து பண்ணுறதுக்கே ஒரு தனி கரேஜ் வேணும். ஸோ ஏன்னா வீலி வந்து அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓவர் பவர்ஃபுல்லான பைக்னால நமக்கு வந்து என்ன ஆகுனே சொல்ல முடியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கிராஷஸ் வந்து பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்றது புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ரேசிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்னென்ன பண்ணுறாரு, அவர் இவ்வளோ நாள் வந்து திருப்பி அதை வந்து ஒரு நெவர் கிவ் அப் அப்படின்றது திருப்பி வரது காரணம்னா இந்த சேஃப்டிக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். டெக்னிக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ சயின்ஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதோட சேஃப்டி சயின்ஸுக்கு நம்ம பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் வீலி எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, எவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணி இந்த வீலியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. பயங்கரமான ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ண அந்த டீம் இதுங்களாம். தேங்க்யூ பீப்புள். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.